ஹலோ கைஸ், நான் தான் சாரப்பம்பு எஃப்எஃப் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், சேலஞ்ச் வீடியோ தான். என்ன சேலஞ்சுனா M10 சேலஞ்ச் தான். என்னடா M10 சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்டில் வந்துருந்துச்சு M10 சேலஞ்ச் பண்ணி போடுங்கன்னு. அதனால் M10 சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு கைஸ். வந்த உடனே நம்ம ஏன் இங்கே இறங்குறோன்னா, சரி ப்ளூ ஜோனில் எதுவும் M10 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ளூ ஜோனில் இறங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தா, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நமக்கு ப்ளூ ஜோனை பற்றி தான் தெரியுமே. ப்ளூ ஜோனில் இறங்கிட்டோம்னா எப்படி இருந்தாலும் எனிமி வந்துடுவானு. கரெக்டாக அதே மாதிரி எனிமி வந்துட்டான். இதுக்கு மேலே இங்கனுக்குள்ளே இருந்தால் நம்மளை கொன்றுவான். நம்ம கன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கிட்ட வந்து தேடிட்டு இருப்பேன். கேஸ் இங்கிட்டு கன்னும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. சரி நம்ம அர்சனல் கீ வாங்கிட்டோம்னா அந்த அர்சனல்குள்ளே வந்து எப்படியும் M10 இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா எனிமி சுட ஆரம்பிச்சிடும். ஓடுற கைப்பில்லைன்னு சொல்லிட்டு எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம். ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கைஸ். இல்லைன்னா அவ்வளோதான் முடிச்சிருவான்னு சொல்லிட்டு நானும் ஓட ஆரம்பிச்சிட்டு, இருங்கடா M10 எடுத்துகிட்டு வந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓட ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா இது வந்து தேடுறேன் நானும். ஏன்னா M10 கிடச்ச ஒரு சிங்கிள் சிப்பு கூட வேணாண்டா, சும்மா ஒரு M10 கொடுத்துருங்கடா, நான் எடுத்து அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு இடமா தேடிட்டு இருப்பேன். சரி ஆமோவாவது எடுத்து வைப்போன்னு சொல்லிட்டு ஆமோ எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா கன்று கிடைக்கிற மாதிரி தெரில. சரி M60 எடுக்கிறதுக்கு மேகாவது எடுத்து வைப்போம், சும்மா எடுத்து வைக்கலாம். அந்த புல்லட்டு கன்று எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருப்பேங்க. சரி அந்த கன்று கிடைக்கிற வரைக்கும் இதை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பேன். சரி நானும் காயின் வேணுன்ற மாதிரி காயின்லாம் பொறுக்கிட்டு அது M10 கிடைக்கல. கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்குமான்னு தெரில. அதனால் நான் சரி தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பேன். சரி எங்கனக்குள்ள அர்சனல் கீ இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, சரி இனிமேல் அங்கே போயிடலாம். பார்த்தா ஸ்கேட் போர்டில் பார்த்தா எனிமி இருக்கிறான். ஐயோ இப்போ பக்கத்தில் போனால் நம்மளை முடிச்சிடும் சொல்லிட்டு நானும் குத்த வச்சு உட்காந்தாச்சு. சரி போனதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் போன மாதிரி இருந்துச்சு. சரி டக்குன்னு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திருப்பிட்டு தூரமாக தான் போயிருப்பானாட்டு இருக்குது. சரி நம்ம அர்சனல் கிட்ட பக்கத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டாச்சு. போட்டால் சைன்னு ஏரில் போவேன். சரி எதுக்கும் ஒரு 2 எனிமி இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி எதுக்கும் ஒரு லேண்ட்மைனை வச்சுட்டு போவோம், சும்மா போவோம், வந்தானா சும்மா பாதி டேமேஜ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சு விட்டு போயிட்டேன். சரி உள்ள அர்சனல் கீ கூட கன்று இருக்குமான்னு பார்த்தா அப்பா என் நேரத்துக்குன்னு இருந்துச்சு. சரி ஒரு M10 கிடச்சிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பா கண்ணே கிடைக்காம இருந்த இடத்துல 2 கன்று கிடச்சிருச்சு. 1ல் 2 சிப்பு போட்டு 1ல் 1 சிப்புன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி ஓகேடா, வந்த வரைக்கும் லாபம் வர மாதிரி எடுத்துகிட்டு சரி 2 கன்னையும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சுவிட்ச் பண்ணி ஆடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். சரி இந்த ஐடியில் வந்து இந்த கன் ஸ்கின் வந்து பர்மனெண்ட்லாம் இல்லைங்க, சும்மா கிரேட் கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு சும்மா ஓப்பன் பண்ணேன். பார்த்தா சும்மா ஒரு 24 ஹவர்ஸ் கொடுத்துருந்தானுங்க. சரி ஆடி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இந்த கன் ஸ்கின் பவர் வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடோ சம்திங் இருந்துச்சு கைஸ். என்னன்னு தெரியல, சம்திங் மறந்துட்டேன். சரி விடுங்க. நம்ம சரி நேரத்துக்கு பார்த்தா ஒரு சிப்பு வேறு கிடைக்கிது. சரி இன்னும் ஒரே ஒரு சிப்பு வாங்கி போட்டால் போதும், ஒரு கன்னை மேக்ஸ் பண்ணிடலாம், ஒரு கன்னை 2வது லெவல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டாச்சு. சரி இன்னும் எனிமி கிடச்சா போதும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அலைவும் கம்மியாக தான் கைஸ் இருக்குது, 18 தான் இருக்குது. சரி வர விட்டு எவனையாவது ஒருத்தர் வருவான் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே நான் இட்லிஸ்ட் போட்டவன் இங்கே தான் இருக்கிறான் பார்த்துட்டேன். அதனால் சரி வரட்டும், வரான் நேரத்துக்குன்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுத்து. அப்படியே அவனை முடிச்சாச்சு. முடிச்சோன்னே பார்த்தா இன்னொருத்தர் சுட ஆரம்பிச்சிட்டான். அடி இர்றா வரீங்க சரிடா, அப்படியே 1 by 1 வாங்கடா. சரி இவன் வந்துட்டால இவனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் கில் எடுக்கிற டைம் எப்படி கில் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 கன் ரீலோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்தால் நான் 2 ஸ்விட்ச் பண்ணி அடிக்கணும். குளோவால் உடைக்கிறதெல்லாம் போடுறியாகும். சரி உன்னை அழுத்தி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அழுத்த ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா இதில் டபுள் ரேட் ஆஃப் இருக்கனால டக்குன்னு புல்லட் வந்துகிட்டே இருக்குது. டக்குன்னு புல்லட் வர தெரியுது. பரவாயில்ல, புல்லட் நிறைய எடுத்து வச்சுருந்தேன். பாப்பா கரெக்டாக முடிச்சு இன்னொருத்த வந்துகிட்டே இருக்கிறான். ஆனால் என்ன டக்குன்னு இவன் ஹெல்த்தை குறைச்சி வச்சிருந்தனால டக்குன்னு அடிச்சிருந்தானே நேரம் முடிச்சிருக்கும். சரி ஓகே எப்படியும் தப்பிச்சாச்சு. அவனை சரி வர விட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருப்பேன். சரி நம்ம தான் லூட்டை பார்த்தாலே பொறுக்கிறது தான். அதனால் லூட்டை பார்த்தா அப்படியே டக்குன்னு பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வேணுன்றதை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பேன். கடைசியில் பார்த்தா அவனும் வர ஆரம்பிச்சிட்டாங்க லெவல் போட்டு. சரி வாடா வந்தோடனே அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு ஒரு முடின்ற மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன். வாடா வந்து அழுத்து. அப்படியே 2 அடி மேலே விட்டுருச்சு, ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. சரி வா அழுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அழுத்து. மறுபடியும் வந்து இன்னொரு தூரத்துலேருந்து அடிச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு குளோவில் போட்டுருவேன். சரி லூட் அடிப்போம் அப்படின்ட்டு நம்ம லூட்டை பார்த்தாலே லூட் அடிக்கிறது தானே நமக்கு வழக்கமாக போச்சு. சரி லூட்டெல்லாம் எடுத்தாச்சு. பார்த்தா அர்சனலுக்குள்ள இன்னொருத்தவர் சுற்றிட்டு இருந்தான். சரி போய் அர்சனலுக்கு ஊருக்கு அவனை அடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழுத்திடுவேன். 2 அடி அப்பாடா ஜஸ்ட்டு மிஸ்ஸு.
அப்படியே ஓடி இருப்பான், இல்லாட்டி நம்மளை திரும்பி அடிச்சிருப்பான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அடிக்காமல் அவன் வாட்டில் ஒரு அவசரத்தில் ஜோனில் அடி வாங்குறன்ற ஒரு அவசரத்தில் ஓடிட்டு இருப்பான். சரி நான் சூப்பர் மெடிக்கிட்டு இருக்குது, எதுக்கு நார்மல் மெடிக்கிட்டு தூக்கி போட்டு சூப்பர் மெடிக்கிட்ட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மெடிக்கிட்ட எடுத்துகிட்டு பார்த்தா ஜோன் அவ்வளோ தூரம் போயிடுச்சு. ஐயோ சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அழுத்தி பிடிச்சி வந்துடுவேன். வர வழியில் அந்த ஏர் ட்ராப்பில் லூட் அடிச்சுட்டு இருப்பாங்க. சரி பரவாயில்ல, எப்படி இருந்தால் ஜோனுக்கு நான் வரணும், நமக்கு லூட்டு வேறு லூட்டு அடிச்சிருக்கிறோம், இருந்தாலும் பரவாயில்ல, எதுக்கு ஜோனுக்குள்ளேன்னுட்டு ஏன்னா தூரத்துலேருந்து அடித்தானா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். பார்த்தா எனக்குள்ளே அப்படியே தூரத்தில் அவங்க லூட் அடிச்சுட்டு இருந்தவன் அடிச்சுட்டு இருந்துருப்பானாட்டு இருக்கு. நானும் பின்னாடி போய் பொறமண்டையில் அடி போடு இச்சோட்டு. சரி பரவாயில்ல, சோனியா ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் விழுந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல ஹெட்ஷாட் கொடுத்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் தான். சரி ஓகே, அடுத்து வேறு வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஜோனுக்கு போகலான்னு பார்த்துட்ருக்கேன். பார்த்தா இங்கிட்டு எனிமி இருக்கிறானுங்கன்னு தெரியும், அதுக்குன்னு இப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ தான் அந்த லூட் அடிச்சுட்டு அந்த காரில் ஒருத்தர் வந்துட்டுருக்கிறான். நான் ஏர் ட்ராப்பில் லூட் அடித்தான்னு சொன்னேன் இல்லை கைஸ், அவன் தான் அவன் லூட் அடிச்சுட்டு அப்படியே காரில் அப்படியே வந்துட்டுருக்கிறான். பார்த்தா அவன் காரை கொளுத்தானுங்க. போடு அப்படி தான் கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேர் சண்டை விட்டு இருந்தானுங்க. அப்புறம் அந்த பாலத்துக்கு மேலே வேறு 2 பேர் சண்டை விட்டுட்டு இருக்கிறானுங்க. சரி ஐயோ என்னைய வர சுட ஆரம்பிச்சிட்டா அதில் நடுவில். சரி இவனுங்க நம்ம இங்கேருந்து சண்டை போட்டோம்னா கிராஸ் ஃபயரில் நம்மளை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ அந்த குளோபல்குள்ளே பூந்து அடிக்கிற கேரக்டர் வேறையா. சரி ரைட்டு இன்றைக்கி இன்னும் முடிச்சுருவானுங்கன்னு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. சரி டக்குன்னு நம்ம அப்படி கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே போயிடுவேன். கடைசியில் பார்த்தா நம்மளை எவரும் அடிக்கலை. சரின்னு பார்த்தா காரில் இன்னொருத்த வரான். எப்படா காரை தான் கொளுத்துறானுங்களே, எப்படா வந்த அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. சரி அவன் போயிட்டான், நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே பார்த்துட்டு தான் இருப்பேன். எவனாவது கீழே குச்சி வருவானான்னு சொல்லிட்டு எவனும் வரல. சரி நம்ம அப்படியே ஜோனுக்கு சென்ட்ரல் ஜோன் போகலாம் அப்படின்னு பார்த்தா இங்கிட்டு ஜோன் இன்னும் ஒரு ஓரத்தில் போட்டிருக்கிறான். சரி இந்த சைடு இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் உங்களுக்குலாம் இந்த மேப்பில் இங்கே வந்துருக்கா சென்ட்ரல் ஜோன் சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி 2 தாட்டி வந்த மாதிரி ஒரு ஞாபகம் தான். சரி இருந்தாலும் இந்த மேட்ச் இப்போ தான் ஒரு தாட்டி வர மாதிரி இருக்குது. ஒரு தாட்டினா இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறேங்க. சரி அப்புறம் இது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா எனக்குள்ளே வந்தேன் கரெக்டாக. நான் இந்த மேட்ச்சில் எத்தனை கில் இந்த மாதிரி பின்னாடியே போய் அடிச்சிருக்கிறேன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்படியே பின்னாடியே தான் போய் அடிக்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். சரின்னு பார்த்தா இவன் தான் கடைசி ஆளாக இருப்பானாட்டு இருக்குது. சரி இவனை வந்து சும்மா கிரேனேட்லாம் போட்டு பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேனேட் போடுவேன். பார்த்தா சரி விழுகாது, சரி இன்னொன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். அதில் வந்து டேமேஜ் விழுகுமா விழுகாதா ஓடுறானே. பார்த்தா 26 டேமேஜ் விழுகுது. கடைசியில் பார்த்தா அவன் ஓடுறான். என்னடா லாங் ரேஞ்சு கண்டு வச்சிருப்பான் போல, ஏதோ ஒரு பெருசாக லாங் ரேஞ்சு கண்டு வச்சிருப்பான் போலன்னு சொல்லிட்டு நானும் கிரேனேட்டை தூக்கி போட்டு பயமுடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரேனேட்டாக தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். கடைசியில் பார்த்தா அவன் வெளியே ஷார்ட் ரேஞ்சில் ஏறி வருவான். நானும் பார்க்குறேன் ஏரியே வர மாட்டேங்கிறேன். ஏறி வந்தால் தான் நம்ம அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தா இங்கிட்டு கிரேனேட் போட்டு இங்கிட்டு பார்க்குறேன், இங்கிட்டு வந்துட்டான். பார்த்தா மேகா இல்லை ட்ரோகன் வச்சுருக்கிறான்னு தெரியல, செம்ம அழுத்துறான். நானும் நம்மளும் அழுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துறான். ஃபுல்லாக அழுத்தியாச்சு. ஆனால் செஸ்ட்டு மிஸ்ஸில் நம்மளை முடிச்சிருப்பான், ஏன்னா அவனும் செம்ம அழுத்து. அதான் மேக் வச்சுருப்பானாட்டிருக்கு, போட்டு சரியான அழுத்துறான். சரி இதுக்கு மேலே விட்டு ஆகாதுன்னு சொல்லிட்டு ரவுண்டுக்குள்ளே போட்டு நானும் மெடிக்கெட்லாம் போட்டு ரிப்பேருக்கெல்லாம் சுற்றியாச்சு 4th லிஸ்ட்டெல்லாம். சரி எல்லாம் ரீலோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரீலோட் பண்ணுவேன். அவனும் மெடிக்கெட் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அவசரத்தில் குளோவாலை நம்ம போட்டு வெளியேறலாம், குளோவால் உடச்சிட்டு ஏறி இருக்கலாம், நம்ம குளோவாலை போட்டு ஏறி வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜோனு கிட்ட வந்துருச்சு. கடைசியில் பார்த்தா குளோவால் முடிஞ்சு போச்சு. ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா ஐயோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்ஷாட் விழுந்ததுனால அப்படியே தப்பிச்சிட்டேன். அப்படியே டக்கு ஸ்விட்ச் பண்ணி அடித்தாச்சு. எப்படியோ ஒரு வழியாக அந்த M10 சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு நீங்கள் சொன்ன M10 சேலஞ்சும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து உங்களுக்கு என்ன சேலஞ்சு பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னா பண்ணிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சேலஞ்சை கமெண்ட் பண்ணுங்கள்.